கோயம்புத்தூர்ல சரியான கிளைமேட்டுங்க. செம சில்லுன்னு இருக்கு. இந்த டைம்ல இந்த மாரி சுட சுட பருப்பு சாப்பாடு செஞ்சு, சைட் டிஷ்க்கு இந்த மாரி ஒரு கருவாடு வச்சு சாப்ட்டு பார்த்தா, அடடடா! சொர்க்கம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் கொஞ்சமா நெய்த்துளி கருவாடு எடுத்திருக்கேன். நீங்க நெத்திலி என்ன கருவாடுல வேணும்னாலும் பொடி கருவாடுல இத செய்யலாம். தேங்கா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாருக்கும். ஒரு 2, 3 பெரிய வெங்காயத்த நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி, அது நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 2, 3 கருவேப்பில பேருக்காக போட்டுக்கோங்க. அதே மாரி மிளகாத்தூள், உப்பு. இது மட்டும் தான் தேவையான மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். இதுக்கு மேல உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வேணும் அப்டின்னா, நீங்க தாராளமா போடலாம். ஆனா, நான் அதெல்லாம் எப்போதும் போடுறதில்ல. ஸோ, இப்ப நான் ஒரு 2, 3 தக்காளி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சமா கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்டின்றதுக்காக. ஸோ, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாட போட்டு லைட்டா தண்ணி ஊத்தலாம். இல்லன்னா, இந்த தக்காளி கூடவே அது நல்லா மசிஞ்சிடும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. எப்போதும் ஒரு தட்டு தான் சாப்பிடுவோம்னு சொல்றவங்க, இன்னொரு தட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. பருப்பு சாப்பாடு கூட மட்டும் இல்லாம, நீங்க நார்மல் ஒயிட் ரைஸ்ல கூட இத போட்டு அப்படியே பெசஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் முள்ளு இருக்கிறதால பார்த்து சாப்பிடணும். ஆனா கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.